ஹலோ வெல்கம் டு தமிழாஸ் சேனல். நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு மித்து என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் புத்திசாலியாக இருந்தால் இன்னும் நல்லா வாழ்க்கையில் முன்னேறி இருப்பேன், புத்திசாலியாக இருந்தால் எந்த ஒரு ஆபத்துலேருந்து தப்பிச்சிடலாம், இம்மீடியட்டாக லைஃப்பில் ஒரு growth கிடைக்கும்னு நினைக்கிறோம். அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்குது, ஆனால் அது எப்பவுமே உண்மை கிடையாது. புத்திசாலியாக இருந்தாலும் அது எங்கே எப்படி நம்ம யூஸ் பண்ணுறன்ற பொறுத்து தான் நம்ம லைஃப்பில் நம்மளோட growth இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது, வாங்க கதை உள்ள போகலாம். இது டே நம்பர் 5, ஸ்டோரி நம்பர் 5. ஒரு 3 பேருக்கு தூக்கு தண்டனை அறிவிச்சிடறாங்க ஒரு நாட்டில். ஒரு மத தலைவர், ஒரு வக்கீல், அட்வொகேட், ஒரு சயின்டிஸ்ட். இவங்க 3 பேருமே ஒரே நாளில் தூக்கு நிறைவேற்ற போகிறாங்க. 1 by 1 ஓகேங்களா, தூக்கு மேடைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. முதல்ல இந்த மத தலைவரை கூப்பிட்டு போகிறாங்க. ஓகேங்களா, இந்த மத தலைவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தூக்கு கயிறு கழுத்தில் மாற்ற அந்த சமயத்தில், ஏன் கடவுளை ரொம்ப நம்புறவன், 3 வேளை ஆச்சாரமாக கடவுளுக்கு பூஜை பண்ணுறவன், கண்டிப்பாக நான் நம்புற கடவுள் என்னை காப்பாற்றுவார், நான் எந்த தப்புமே பண்ணல அப்படி சொல்லிட்டு சத்தமாக சொல்கிறான். அந்த தூக்கு கயிறை கழுத்தில் மாட்டுறாங்க, தூக்கு கயிறு இறக்குறாங்க. கரெக்டாக ஒரு கழுத்து கிட்ட அந்த கயிறு ஸ்டக் ஆகிடுது, இறங்க மாட்டேங்குது. சுற்றி இருக்கவங்களாம் ஒரே ஆச்சரியம், பரவாயில்லையே கடவுள் நம்பிக்கை இருக்கிற, கடவுள் காப்பாற்றிட்டாரு, நம்ம கடவுள் நம்பிக்கை இருக்கணும் போல வாழ்க்கையில் சொல்லிட்டு அவர் கடவுள் நன்றி சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. அவர் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து இந்த அட்வொகேட் வக்கீல் இருக்கியா, அவர் அதே தூக்கு மேட்டில் அடுத்து 2வது நிறுத்துறாங்க. அவர் கழுத்தில் அந்த தூக்கு கயிறை மாட்டுறாங்க. அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, நான் நீதி நேர்மையை நம்புறவன், நீதி என்னைக்குமே ஜெயிக்கும், நான் எந்த அநியாயம் பண்ணல, கண்டிப்பா நீதி தேவதை என்னை காப்பாற்றுவா, இந்த நீதிக்கு இந்த உலகத்துல ஒரு மதிப்பு இருக்கு சொல்லி கத்துறாரு. அதே மாதிரி கயிறு கிட்ட கழுத்து கிட்ட இருக்கிறாங்க. அதுக்கு மேலே கயிறு இறங்கல, நிற்கிது, ஸ்டக் ஆயிடுது. சுற்றி இருக்கவங்களாம் ஒரே ஆச்சரியம், ஆடா என்னடா நீதி தான் ஜெயிக்கும் பொழுது, எப்பவுமே நேர்மையா இருக்கணும் பொழுது வாழ்க்கையில அப்படி சொல்லிட்டு அவரே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அவரை விட்டா போதுன்னு ஓடிடுறாரு. 3வதா ஒரு சயின்டிஸ்ட், ஓகேங்களா, ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட் ஓகேங்களா, அவர் கூட்டின்னு தூக்கு மேடையில் நிறுத்துறாங்க. கழுத்தில் கயிறை மாட்டதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, வெயிட், இந்த கடவுள் காப்பாத்தினாரு, நீதி காப்பாத்துச்சு, நேர்மை காப்பாத்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த கயிறு ஒழுங்காக எவனும் முச்சு போடல, அந்த 3வதா ஒரு முச்சு போட்டிருக்கான்ல அது தப்பா போட்டிருக்கான், அதனால தான் அவன் கயிறு அந்த இடத்துல ஸ்டக் ஆயிடுச்சு சொல்லிட்டு அதில் இருக்க ஒரு அறிவியல் தன்மையை தன்னோட புத்திசாலித்தனத்தினால நிரூபிக்கிறாரு. உடனே அங்கே இருக்கும் சொல்றாங்க, சூப்பர்பா, இதனால தான் 2 பேர் தப்பிச்சிட்டாங்களா, சரி ஓகே அந்த முச்சை கரெக்ட் பண்ணிட்டு அவர் தூக்கில் போட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ இங்கே அவர் புத்திசாலி தான். அதாவது கண்மூடித்தனமாக கடவுள் மேலே நம்பிக்கை வச்சவங்களும் தப்பிச்சிடறான், இல்லை நீதி நேர்மன் வாழவங்களும் தப்பிச்சிடலாம். ஆனால் புத்திசாலித்தனத்தை தவறான இடத்துல யூஸ் பண்ணதுனால அந்த புத்திசாலி அங்கே இருக்கிறான். ஸோ நம்மளும் இந்த மாதிரி தான் ஆஃபீஸில் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும் சொல்லிட்டு நிறைய இடத்துல தேவையில்லாத ஐடியா கொடுத்து அந்த ஐடியா நமக்கு ரிவெர்ட் ஆகிறதெல்லாம் நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கோம். ஸோ புத்திசாலித்தனமாக இருக்கிறது நல்லது, ஆனால் அதை எங்கே எப்படி யூஸ் பண்ணுறது பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு growth இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாவது